வெல்கம் டு வனஜாமணி கிச்சன். இப்போ நான் பழைய மரத்தை முழுவ போகிறேன். அதுக்கு பேப்பர் போட்டு வெந்தயம் போட்டு அரைக்க போகிறேன். உரலெல்லாம் கழுவி வச்சுட்டேன். இப்போ எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெந்தயத்தை மிக்சியில் அரைச்சிக்கினேன். மிக்சியில் அரைச்சி வச்சுட்டேன் வெந்தயத்தை. அந்த நாளெல்லாம் உரலில் தான் போட்டு அரைப்போம். இப்போ ஈஸியாக இருக்கணும்னு வெந்தயத்தை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் நனைச்சிக்கணும். எடுத்து உரலில் போட்டுக்கணும். இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணால் சீக்கிரமாக மையும். அதனால தான் அந்த நாள்லலாம் நாங்கள் இது போல் உரலில் தான் போட்டு அரைப்போம். இப்போ கூட பெரிய குழவி இருக்கிற கிரைண்டராக இருந்தால் அதில் போட்டு அரைக்கலாம். இது போல் மெலிசாக கட் பண்ணால் தான் சீக்கிரமாக மையும். அதனால் மெலிசாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு எடுத்து போட்டு அரைக்கணும். அப்படியே நினச்சாலே போதும், ஊறிடும். எல்லாத்தையும் போட்டுக்கலாம். வெந்தயத்தை ராத்திரியே 3 ஸ்பூன் ஊற வச்சுட்டேன். 3 ஸ்பூன் வெந்தயம் ஊற வச்சு இப்போ காலையில் மிக்சியில் அரைச்சி எடுத்து வந்துட்டேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். வெந்தயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சா தான் நைஸாக இருக்கும். வெந்தயத்தில் இருக்கிற கசப்பு எல்லாத்தையும் போட்டு வீணாக்க வேணாம். இந்த கசப்பு தான் பூச்சி பிடிக்காமல் இருக்கும் மரத்துக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். மீந்தா கூட இட்லி தோசைக்கு போட்டுக்க வச்சுக்கலாம். வெந்தயம் போட்டு அரைச்சாதான் பேப்பர் நல்லா மையும். மஞ்சள் விடுது. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். வெந்தயம் போட்டு அரைக்கும்போது மரத்தில் பூச்சி பிடிக்காமல் இருக்கும். அதனால தான் வெந்தயம் போட்டு அரைக்கணும். அப்போ தான் பேப்பரும் மையும் மழை மழைன்னு இருக்கும். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் மரம் முழுவும் போது. முக்கால்வாசி மஞ்சள் விடுது. இன்னும் கால்வாசி மையணும். அப்படி தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் கூட பேப்பர் தெரியக்கூடாது. அதுபோல் இருந்தால் தான் மரம் முழும்போது மழை மழைன்னு அழகாக இருக்கும். பாருங்கள், இதுதான் பதம். இதுக்கு மழை மழைன்னு இருக்குது. எடுத்துடலாம். அரை மணி நேரம் ஆச்சு மையறதுக்கு. எடுத்துடலாம். தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஊறட்டோன்னா அப்புறம் கழுவிக்கலாம். பேப்பர் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ மரம் முழுவிக்கலாம். இப்போ மரம் முழுவ போகிறேன். இந்த மரம் வாங்கி 20 வருஷம் ஆகுது. இதோட 4 தரம் போட்டேன். இப்போ 5ஆம் தரம் போட போகிறேன். இது போல் பேப்பர் வச்சு முழுவி ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம். நான் வாங்கும்போது ஒரு ஜதை 2 மரம் 60 ரூபா. இப்போ 200 ரூபா சொல்லுவாங்க. நம்ம இது போல் போட்டு வச்சு சீர் பண்ணோம்னா இன்னும் கூட 20 வருஷம் வச்சு ஓட்டலாம். இந்த மரத்தை வச்சு இது போல் பேப்பர் வச்சு அரைச்சி இது போல் தான் முழுவணும். இந்த மரத்தில் பழைய பேப்பர் இருந்தது. அதில் இந்த ஓரம் இருக்கிறதெல்லாம் கூடுமான வரைக்கும் எடுத்துட்டேன். இது எடுக்காததெல்லாம் கிடந்தப்போ அது நிறைய மொழிக்கலாம். நல்லாயிருக்கும். இது ஊற வச்சு கூடுமான வரைக்கும் தேய்ச்சி எடுத்துடணும். இது போல் வர வரைக்கும் வரட்டணும். எடுத்தால் தான் மேலே முழும்போது நல்லாயிருக்கும். இதை இன்றைக்கி மொழிவி காய வச்சுட்டு நாளைக்கும் ஒரு தரம் போட்டோம்னா 2 கோட்டு போட்டோம்னா இன்னும் 5 வருஷத்துக்கு கேரண்டி. புது மரம் மாதிரி இருக்கும், அழகாக இருக்கும். இப்போ முழுவதை பார்க்கலாம் வாங்க.
இந்த முறத்தை அரை மணி நேரம் தண்ணி போட்டு ஊற வச்சுட்டு தான் இதெல்லாம் பேர்த்து எடுத்தேன். ஓரளவுக்கு வந்துடுது. இங்கே இருக்கிறதெல்லாம் கொஞ்சமாக இருக்கிறதால அது வரல. இருக்கலாம், பரவாயில்ல, அப்படியே போட்டுக்கலாம். போட்டாலும் நல்லாயிருக்கும். இது போல் முன்னாலேயும் முழுவணும், பின்னாலேயும் முழுவணும். முழுசாக மொழிவிட்டு காட்டுறேன். இந்த முனையை நல்லா அழகாக சரியாக பூசி முழுவணும். இந்த முனையும் இந்த மூலையும் தான் ரொம்ப முக்கியம் மரத்துக்கு. இந்த ஓரமெல்லாம் நல்லா அப்படி பூசி முழுவணும். முன்னால் மொழிவிட்டேன், இப்போ பின்னால் முழுவலாம். அதே போல் இந்த மூலையும் அந்த மூலையும் தான் முக்கியமாக முழுவணும். மரத்துக்கு இந்த 4 பக்கம்தான் முக்கியம். இந்த மூலையும் இந்த மூலையும் இந்த மூலையும் இதுவும் 4 பக்கம்தான் முக்கியம். முழுவந்து போதும், காய வச்சிடலாம். இதை இன்றைக்கி காய வச்சுட்டு நாளைக்கு இன்னொரு கோட் போடணும். போட்டுட்டு அப்புறமா காய வச்சுட்டு காட்டுறேன். பேப்பர் போட்டு வெந்தயம் போட்டு அரைச்சோம் இல்லையா, முறம் மொழி வச்சோம் இல்லையா, அதை 2 நாளாக காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். முதல் கோட்டு போட்டு ஒரு நாள் காய வச்சுட்டு 2ஆம் நாள் போட்டு 2வது கோட் போட்டு காய வச்சு எடுத்தது. இந்த முறம் ஒரு ஜாதையாக வாங்கினேன். ஒரு ஜாதை 60 ரூபான்னு 20 வருஷத்துக்கு முன்னே வாங்கினேன். 20 வருஷமாக எப்போ இது போல் வீணாகுதோ, இந்த ஓரம் இந்த ஓரம் இந்த மூலை இந்த மூலை இந்த முறத்தில் இந்த 4 இடம் தான் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல வீணாக போச்சுன்னா டொயின் நூல் வச்சு கட்டிடலாம். இப்படியும் கட்டிடலாம். கட்டிட்டு இந்த ஓரமும் அது போல் கட்டிட்டு இது போல் பேப்பர் போட்டு முழுவுனா முழுசாக உள்ளே தச்சது தெரியாது. அதே போல் இந்த ஓரமும் வீணாக போகும். அப்படி இருக்கும்போது நம்ம பேப்பர் போட்டு மொழி இது போல் வச்சோம்னா இன்னும் 20 வருஷம் கேரண்டி. இது போல் வெய்ய காலத்தில் தான் இதெல்லாம் சுத்தம் பண்ணி சீர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பயனுடையதாக செய்து பயனடைங்க. தேங்க்யூ.